ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் எல்லாமே கைவிட்டுட்டு, இதுக்கு மேல எல்லாமே எண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு எபிசோடா வந்திருக்கிற அனிமேஸ மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சரியில்ல. அதனால தான் போட முடியாம போயிருச்சு. சிக்கன் பாக்ஸ் வேற வந்துருச்சு. அதனால தான் எதுவுமே பண்ண முடியல. பட் இதுக்கு மேல எப்பவும் போல நான் ஒரு கம்பேக் குடுக்கல அப்படின்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் கம்பேக் எல்லாமே வேஸ்ட்டா தான் போயிட்டு இருக்குது. சரி பார்க்கலாம். ஏன்னா, இப்ப நான் எடுத்திருக்கிற ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லவ் பேஸ் பண்ணி இருந்தது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கறதுக்கு ஒரு மாரி கண்றாவியா தான் இருக்கும். எந்த புது அனிமே எடுத்தாலுமே. பட் புது அனிமேஸில ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு மாரி இருக்கும். ஆனா, அதுக்கு கன்டினியூட்டி எபிசோடுல இருந்து தான் போக போக ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மனப்பான்மையில இந்த அனிமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ, இந்த அனிமேவ நான் கண்டிப்பா உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். நீங்க நல்ல ஒரு ரோம்கேம் அனிமேல தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த அனிமேவ நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு செகண்ட் எபிசோடோட பார்க்குற அருமையே உங்களுக்கு தெரியும். சரி வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆப்போசிட் சீசன் 1 எபிசோட் 1. ஸ்கூலுக்கு போறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா, ஸ்கூலுக்கு மேக்கப் இல்லாம கண்றாவியா போனா யாருக்கு தான் பிடிக்கும்? அந்த மாதிரி ஒரு நம்ம ஹீரோயின தான் இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ இந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பக்காவா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறா. கண்ணுக்கு மஸ்காரா, பிங்க் பவுடரு எல்லாத்தையுமே அவ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ, இவளுமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட். இவளோட பேரு சுசுகி. வண்டி பேருன்னு நினைக்காதீங்க. இது இவளோட பேரு. அண்ட் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ரொம்பவே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு அவங்கள மார்க் பண்ணிக்கிட்டு, அவங்களுமே அவங்களோட கிளாஸுக்கு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த பொண்ணு லிப்ஸ்டிக் எல்லாம் சும்மா பக்காவா போட்டுக்கிட்டு இருக்கிறா. காரணம், இவளுக்கு ஒரு பையன அவளோட கிளாஸ்லயே புடிச்சிருக்குது. அந்த பையன பார்த்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நம்ப பொண்ணு இந்த அளவுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஸோ, இப்ப இங்க காட்டுற பசங்க எல்லாருமே நம்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ, இந்த பொண்ணோட பேர் தான் சுசுகி. அண்ட் இவளுமே இப்போ ஒவ்வொருத்தருக்கா குட் மார்னிங் எப்படி சொல்றது அப்படின்னு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில தனக்கு பிடிச்ச பையன்கிட்ட குட் மார்னிங் சொல்றது எப்படின்னு ட்ரெய்னிங் எடுக்கும்போது, தன்னோட அண்ணன் வந்து பேய் மாரி இருக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். சரி ஓகே நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அண்ணன்கிட்ட கலவரத்த போட்டுட்டு இவளுமே அவளோட ஸ்கூலுக்கு கிளம்புறா. ஸ்கூலுக்கு போன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்று சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தனக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச பையன் குட் மார்னிங் டானி அப்படின்னு அந்த பையன்கிட்டயுமே இவனும் குட் மார்னிங் சொல்றான். அண்ட் அவனுமே எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லாம குட் மார்னிங் அப்படின்னு சிம்பிளா சொல்றான். உடனே நம்ம சுசுகியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்தோடனே என்னடி ஆச்சு மஸ்காரா போட்டிருக்கிறேன் ஆனா ஐலாஷ் எதுவுமே போடாம போட்டிருக்கிறேன்னு கேட்கும்போது அழுகும்போது அதெல்லாம் பெருசா இருந்துச்சுன்னா வச்சுக்க என் மூஞ்சி பூரா அதெல்லாம் படிஞ்சிருடி அதனால தான் நான் போட மறுக்கிறேன் அதை என்ன டானி நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு அந்த டானி கிட்ட சுசுகி கேட்கும்போது இதை பத்தியெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டானியும் சொல்றான். ஏண்டி அவனுக்கு அதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது நீ ஏண்டி அதெல்லாம் கேட்கறேன்னு கேட்கும்போது சும்மா தாண்டி ஹேய் டானி உனக்கு மஸ்காரா வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு நானே வந்து உனக்கு வாங்கி தரேன் என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஏய் இங்கே பாரு டானி இவ வேணா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லு நம்ம வேணா டெஸ்கை மாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு கம்மிட்டு இருந்துக்கிட்டான். ஸோ இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவனை பிடிக்காது. ஆனாலுமே மற்றவங்க எல்லாருமே இவங்ககிட்ட எப்படி பேசுறது பிடிக்கும். எனக்கு அதுதான் இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் இவங்ககிட்ட பேசுறதுனாலுமே சரி மற்றவங்க யார் வந்து இவங்ககிட்ட பேசினாலுமே சரி இவன் யாரு கூடயுமே அவ்வளவுக்கு பிடிச்ச மாரி பேச மாட்டான். பிடிக்காத மாரி பேச மாட்டான். அதுதான் எனக்கு இவன்கிட்ட பிடிச்சதே. சொல்லப்போனா நான் டானிய காதலிக்கிறேன். இந்த காதல் ஆசை எப்போ ஆரம்பிச்சதுன்னா, போன வருஷம் நாங்க ஒண்ணா உட்கார்றதுக்கு முன்னாடி. அப்படி நான் ஒண்ணா உட்காந்ததுக்கு அப்புறம் இவன்கிட்ட நான் புலம்பி தள்ளிக்கிட்டே இருந்தேன். நான் உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு. ஆனா அவன்கிட்ட அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தொல்லை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டானி அப்படிங்கிறவன் ரொம்பவே நல்ல பையன் தெரியுமா? ஏன்னா இந்த கூட்டத்துக்கு மத்தியில நடுவுலயுமே அவன் யாரையுமே அவ்வளவுக்கு பெருசா கண்டுக்க மாட்டான். என்ன கரெக்ட்டு தானே டானி அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு தான். நீ எப்பவுமே என் பக்கத்திலேயே உட்காந்துரு. எனக்கு பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்பாடா எனக்கு இப்ப தான் நல்லா இருக்குது. இல்லன்னா தூக்கி வாரி போட்டுருக்கோம் அப்படின்னு இவளுமே கொஞ்சம் மனதிருப்தி அடையறா. ஏய் சரி சுசுகி இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிங் பர்கருக்கு போலாமா? ஏன்னா இன்னைக்கு எனக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைச்சிருக்குது. நம்ம ஒண்ணா போய் சாப்பிடலாமா? அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது, ஹோம் ஒர்க்கா? ஐயய்யோ! எனக்கு வேற ஹோம் ஒர்க் இருக்குதே. இப்ப நான் பர்கர் கிங்க்கு போறதா இல்ல ஹோம் ஒர்க் சாப்பிடுறதா? சரி ஓகே ஹோம் ஒர்க் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல தன்னோட ஃப்ரெண்டு யமாடா பார்த்தீங்கன்னா, "ஏய் உன்னோட ஹோம் ஒர்க் நோட்டு குட்றி நான் அத காப்பி அடிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு ஹோம் ஒர்க் முடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றான். அண்ட் அவளுமே குடுத்துட்டா. சரி ஓகே அப்படின்னா வாங்க நாம இன்னைக்கு போலாம் அப்படின்னு இவங்களுமே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. கடைக்கு வந்தா பர்கர மட்டும் சாப்பிடணும். அத விட்டுட்டு டானிய பத்தி கொசலம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ப
சுசுகிக்கு ஒரு மாரி உரைச்சலாயிருச்சு. "ஏய்! நீ தாண்டி அவன் கூட நல்லா பேசுவ. அதனால அவன் என்ன மேல் படிப்புக்கு டோக்கியோக்கு போறானாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இத ஏன்டி திடீர்னு என்கிட்ட கேட்குறீங்க? நான் அப்பப்போ சும்மா தொண்ட கரகரன்னு இருக்கும்போது அவன் கூட பேசுவேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்கலாம் இப்படி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு சுடேகன் மாரி ஆள தான் புடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு செலிபிரிட்டிய மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆனாலுமே இவளுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. மத்தவங்க எல்லாருமே இவள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலேயே, இவ தனக்கு புடிச்ச விஷயத்த எல்லாமே வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு வெறுத்துக்கிட்டு இருக்கிறா. இது இவளுக்கு ரொம்பவே வெறுத்து போச்சு. எனக்கு இது ரொம்பவே டயர்டா இருக்குது. நான் எத்தன நாளைக்கு தான் இப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறது? என்னால முடியாது. நான் வீட்டுக்கே போறேன் போ அப்படின்னு இவ அங்க இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கிறா. அப்படி வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது, இவ திடீர்னு ஒரு ஆச்சரியத்த பார்க்குறா. காரணம் டனி இன்னும் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கிறான். "டனி, நீ என்ன வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கிற? அப்படின்னா நீ ஏன் வீட்டுக்கு போலன்னு?" கேட்கும்போது, "எனக்கு ஒரு குட்டி வேலை இருந்துச்சு. அதனால தான் நான் அத முடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அதனால தான் நானும் இப்போ வேலை முடிஞ்சோனே கிளம்பலான்னு பார்க்குறேன்." அப்படின்னு டனி சொல்லும்போது, அப்படி இங்க தயக்கப்பட்டுக்கிட்டு நம்ம சுசுகி நின்னுகிட்டு இருக்கிறா. "சரி நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கட்டா? நீயும் நானும் வேணா ஒண்ணா சேர்ந்து வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு பட்டுன்னு வெக்கத்த விட்டு கேட்டுட்டா. "சரி ஓகே. எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது." அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். "உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்கூல்ல இன்னைக்கு அதிக வேலை இருந்தது. அதனால தான் நானே இன்னைக்கு சும்மா உட்காந்து லேட் ஆனாலுமே பரவால்ல அப்படின்னு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன்." அப்படிங்கிறா. காரணம் இவங்க நேத்து பர்கர் கிங்க்கு போயிருப்பாங்கல்ல. அதனால தான் இவங்க ஹோம் ஒர்க்க இவங்க லேட்டா உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறா. என்ன பேசுறதுன்னு தெரியாம, "உனக்கு ஒண்ணு தெரியுமா டானி? நாங்க நேத்து பர்கர் கிங்க்கு போனோம். அந்த இடத்துல பெரிய சைஸ் பர்கர் வேற குடுத்துட்டாங்க. அந்த பன்ன கடிக்கவே முடியல தெரியுமா?" அப்படின்னு இவ பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கிறா. "நிஜமாலுமே அது டேஸ்ட்டா இருந்துச்சா?" அப்படின்னு அவனும் திரும்பி ஒரு தடவ கேட்கறான் பாருங்க. ஆக்சுவலி இவனுக்கு இந்த கான்வர்சேஷன் பிடிச்சிருக்குது. அதனால தான் அவனுமே எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறான். "ஐய்யய்யோ! நான் இவன தொல்ல பண்றேனா, மொக்க பண்றேனான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லையே! இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியவே இல்லையே!" அப்படின்னு இவளும் பேசுறதுக்கு கன்டென்ட் இல்லாம அவ பாட்டுக்கு கம்முனு வந்துகிட்டே இருக்கிறா. அண்ட் திடீர்னு அவளோட கை வந்து பட்டுருச்சு அவன் மேல. அப்படி கை பட்டதுனால இவளோட இதய துடிப்பு இவளுக்கே கேட்டுக்கிட்டு இருக்குது. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பதறிக்கிட்டே இருக்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கம்முனு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது நம்ம டானிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. டப்புன்னு கைய புடிச்சுட்டான். இங்க சுசுகிக்கு உசுரே கிடையாது. ஐய்யய்யோ! இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் என் கைய புடிச்சுக்கிட்டானா? என்னால என்ன பண்றதுன்னே தெரியலையே! ஐயோ! என் கை வேற இந்த நாத்தம் நாறுமே! அவன் என் வேர்வையிலேயே கையெல்லாம் நாறுமே! அவன் என்ன நினைப்பான்னு தெரியவே இல்லையே! அப்படின்னு அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திடீர்னு அங்க யாரோ 2 பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னு டானியுமே பார்த்தீங்கன்னா கைய விட்டுட்டான். அண்ட் இவங்க 2 பேருமே மறுபடியும் கண்டு காணாத மாரி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சரி நான் எனக்கு இங்கிருந்து கிளம்பிக்கிறேன். என் வீடு இங்க இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு அவ ஓட்டமா ஓடி போயிட்டா. அண்ட் அதே சமயத்துல வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாசல்லயே படுத்து கிடக்குறா. "இங்க என்னடி படுத்து கிடக்குற?" அப்படின்னு எங்க அண்ணன் கேட்கும்போது, "ஐயோ! ஐயோ! ஐயோ! கைய கழுவிட்டு குடுத்துருக்கலாமே! கைய கழுவிட்டு குடுத்துருக்கலாமே!" அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறா. நைட்டு சாப்பாடு சரியா சாப்பிடல. நைட்டு தூங்கும்போதும் சரியா தூங்கல. காரணம் அவன் கைய புடிச்சுட்டான். தைரியத்தனமா கைய புடிச்சுட்டானே! எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க அண்ணன்லாம் மொரட்டு தூக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. "எதுக்குடி இப்படி கத்தி தொலையிற?" அப்படின்னு. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும்ல. ஆனா பொண்ணு எந்திரிக்கவே இல்ல. மொரட்டு தூக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அலார்ம் என்னன்னு மணி எடுத்து பார்த்தா தெரியுது. மணி 11:45 ஆகுது. ஆனா இப்போ மணி 9:30க்குள்ள அவ ஸ்கூலுக்கு போகணும். அம்மா, அப்பா அப்படின்னு அலறிக்கிட்டே வந்து பார்த்தா, எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க அண்ணனும் காலேஜுக்கு போயிட்டான். சாப்பாடு இங்க மேல இருக்குது. லேட் ஆயிருச்சுன்னு லேட்டா சாப்பிட்டு போகாத. கொஞ்சம் பொறுமையாவே சாப்பிட்டு போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆமா லேட் ஆயிருச்சு. நான் மத்தியானத்துக்கு மேலேயே ஸ்கூலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டு பொறுமையா மத்தியானத்துக்கு மேல வரா. "என்னடி இன்னைக்கெல்லாம் அதிசயமா ஸ்கூலுக்கு லேட்டா வரேன்னு?" கேட்கும்போது, "சும்மா தாண்டி ஒரு சேஞ்சுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே இங்க வராளா. ஆனா நம்ம டானிய அங்க காணோம். "ஏய் நம்ம கம்பாச்சோ உன்கிட்ட சொன்னா, நீயும் நம்ம டானியும் 2 பேரும் ஒண்ணா கை கோர்த்துட்டு போயிட்டு இருந்தீங்களாமா? என்ன நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறீங்களா?" அப்படின்னு அதே சமயத்துல அங்க யமடா கேட்கும்போது, "ஏன்டா டேய் பைத்தியக்காரா! இப்ப தான்டா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள நீ இந்த காமெடி பண்றங்கிற விஷயத்துல என்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற? எனக்கு இதெல்லாம் தெரியாது." அப்படின்னு அவளும் முழுக்க முழுக்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா, ஒரு விஷயம் இப்ப தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஒரு விஷயத்த ஃபன்னா பேசுனா எல்லாத்துக்கும் கோவம் வரத்தானே செய்யும். ஆனா, இவளுமே எனக்கு அந்த மாரி விஷயம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு டப்புன்னு ஓங்கி கத்தி சொல்லிட்டாளா? அதே சமயத்துல நம்ம டானி அங்க வரும்போது, இவனுக்கு கேட்டுருக்குமோ என்னமோ அப்படின்னு ஒரு மனப்பான்மையிலேயே இவளும் கம்முனு இருக்கிறா. அண்ட் அவனுமே வந்து புக் எடுத்துட்டு கம்முனு போயிட்டான். ஐய்யய்யோ! அவ கேட்டிருப்பானா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே! நான் இப்பவே அவன்கிட்ட எந்திரிச்சு கத்தி என்ன மன்னிச்சிரு டானி. நான் அவங்க கிட்ட சொன்ன மாரியெல்லாம் உன்கிட்ட அப்படி என்னைக்குமே சொன்னது கிடையாது அப்படின்னு எந்திரிச்சு கத்தி சொல்லலாம்ன்னு இருக்குது. ஆனா என்ன பண்றது? அவன் தப்பா நினைச்சிட்டானா என்ன பண்றது? அப்படின்னு இவ எந்த ஒரு பீரியட்லயுமே ஆக்டிவா இல்லாம அப்படியே சோம்பேறியாவே இருக்கிறா. என்னால ஒண்ணும் முடியல. அவ்வளதான் சோலி முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கம்முனே இருக்கிறா. ஏன்னா, அவன் தப்பா நினைச்சிருவானோ என்னமோ அப்படின்னு. இப்ப நான் அவன்கிட்ட
எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, எனக்கு கண்டிப்பா எல்லாமே தப்பா நெனச்சிரும். நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சுசுகியுமே ரொம்பவே முடிவோட தான் இருக்கிறா. ஆனா, திடீர்னு "சுசுகி-சான்" அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யார்ரான்னு பார்த்தா டானிய தான் கூப்பிடுறான். "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மன்னிச்சிரு. ஏன்னா நேத்து நடந்தது ஏதோ அன்எக்ஸ்பெக்டடு. பட் நீ அத மனசுல வச்சுக்காத. தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிரு" அப்படின்னு இவன் சாரி கேட்டு போய்க்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு ஒரு மாரி ஆச்சரியமாயி போச்சு. சோலி சுத்தம். அவ கண்டிப்பா தப்பா தான் நெனச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவன் சொல்லிட்டு போன சாரி ஒண்ணு தான் ஞாபகம் இருக்குது. காரணம் இவன் தப்பா நெனச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் இங்க பாத்தியா? அவன் உன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனானா?" அப்படின்னு யமாடா வந்து கேட்கும்போது, "டேய் என்ன மன்னிச்சிடுறா. ஏன்னா நான் டானி கூட காதல்ல இருக்கிறேன். ஏன்னா அவன் மேல ஒரு தலை காதல்ல இருக்கிறேன்டா. ஏன் அதுல எதுவும் தப்பு இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லு" அப்படின்னு அவளும் கேட்கும்போது, "அடி சண்டாளி இத தான்டி நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கணும். ஏன்னா இத நான் காலையிலேயே குசலம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்கிட்டயே கேட்டிருந்தீன்னா, நான் கம்முனு அவன்கிட்ட ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. அது மட்டும் இல்லாம, டேய் யமாடா நீ மத்தியானமே ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பேசுனீல்ல, அத அவன் கேட்டு போனா என்னடா பண்றதுன்னு" கேட்கும்போது, "ஐயய்யோ! ஆமா. சரி போய் நீ அவன்கிட்ட பேசுடி. நல்லா பேசுடி. நீ போய் அவன்கிட்ட மனசு விட்டு பேசு. உன் காதல சொல்லு" அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆமா இதுதான் எனக்கான தருணம். நான் கண்டிப்பா போய் டானி கிட்ட சொல்லியே தான் தீருவேன் அப்படின்னு அவளும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா போய்க்கிட்டு இருக்கிறா. ஆனா, பொண்ணுக்கு வேகமா போகணும்னு தோணுது. ஆனா, வேகமா போக முடியல. காரணம் அவன்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு கூட தெரியாம அவ பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் டானியும் மனசுக்குள்ள சில விஷயங்கள் நெனச்சுக்கிட்டு இருக்கிறான். அதாவது அந்த மாரி ஒரு டெம்ப்டிங்காக தான் நான் அவ கைய புடிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம சுசுகி-சான் என் பக்கத்துல உட்கார்றவ, என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவ, அவளுக்கு ஒரு துணை வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசினாளே தவிர, அவ என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலலாம் என்கிட்ட அவ பேசினதே கிடையாது. நான் தப்பா என் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு இருந்தா, எனக்கு தான் தேவையில்லாத சிரமம் வரும். அதனால நான் பாட்டுக்கு பேசாம கம்முனு போய்க்கிட்டு இருக்க போறேன். ஏன்னா, இன்னைக்கு நேத்து நான் அவ கைய கோர்த்ததுனால இன்னைக்கு அவ வராம இருந்தா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா திடீர்னு என்ன மனப்பான்மையில அவ இருந்தான்னு தெரியல. ஆனா அவ இன்னைக்கு திடீர்னு மத்தியானம் வந்துட்டா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கிறான். இங்க பாரு டானி நான் உன்ன காதலிக்கிறேன்டா அப்படின்னு பின்னாடி ஓடி வந்து சுசுகி ஒரு கத்து கத்துறா பாருங்க. இப்படி கத்துறதுனால என்ன மன்னிச்சிடுறா. ஏன்னா நேத்து நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பண்ணேன். அத நான் காலையில பேசுனத நீ தப்பா கேட்டுட்டு இருந்தீன்னா என்ன மன்னிச்சிடு. இத நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு பேசுறதுக்கு தைரியம் வரல. இந்த ஒரு தைரியத்துல தான் நான் உன்கிட்ட பேசுறேன். காரணம் நான் உன் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நீ என் கூட எப்பவுமே இருக்கிறியா? நேத்து நீ என் கைய பிடிச்சதுனால என்னால நைட்டு தூங்க கூட முடியல. "நீ எப்படி நைட்டு நல்லா தூங்குனியா?" அப்படின்னு வளவளன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. "இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு பிடிச்சிருக்குது. பட் இருந்தாலுமே, நீ எப்பவுமே என்கூட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குது. இதே மாரி நீ எப்பவும் என்கிட்ட பேசுவியா?" அப்படின்னு அவனும் வெட்கப்பட்டுக்கிட்டு கேட்கும்போது, இவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது, "ஐயய்யோ! நீ வெட்கமெல்லாம் படுவியா? பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கிறியே!" அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுகிட்டு இருக்கிறாளா, அழுதுகிட்டு இருக்கும்போது இவனும் கர்ச்சீப் எடுத்து துடைக்கிறான். கர்ச்சீப் எடுத்து தொடச்சா மஸ்காரா அழிஞ்சிராதே! உனக்கு கவலை இல்லைல? அப்படின்னு அவனும் கேட்கறான். அடப்பாவி! அப்படின்னா நான் காலையில பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்திருக்கிறேன். அப்படித்தானே? அப்படின்னு நம்ம சுசுகி கத்திக்கிட்டு இருக்கிறா. காரணம் இவனுக்கு பிடிச்சு போய் தான் சுசுகி பேச பேச நம்ம டானியுமே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். அண்ட் இதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது.